திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் பக்தர்களை அதிர வைத்தது. ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டியில் திருப்பதி கோவில் குறித்தும் அங்கு வழங்கப்படும் பிரசாதம் குறித்தும் மக்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் எழுந்தன. இதனையடுத்து செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று திருப்பதி கோவிலின் புனிதத்தை மீட்டெடுக்கும் வகையில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. மாட்டு கொழுப்பு விவகாரம் இன்னும் தணியாத நிலையில் தற்பொழுது லட்டுவில் போதைப் பொருளான குட்கா பாக்கெட் கிடந்ததாக புதிய புகார் எழுந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் ரூரல் மண்டலம் கொல்லக்குடேம் பகுதியைச் சேர்ந்த பத்மா என்பவர் கடந்த 19ஆம் தேதி உறவினர்களுடன் திருப்பதி சென்றிருந்தார். ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு லட்டு வாங்கியவர் வீட்டுக்கு வந்து பிரசாதத்தை பிரித்திருக்கிறார். அப்பொழுது லட்டுக்குள் குட்கா பாக்கெட் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் இதனை வீடியோ பதிவு செய்து கொண்டார். புனிதமான ஏழுமலையான் கோவிலில் இவ்வாறு இருப்பது கவலையளிப்பதாக கூறியவர் ஆந்திர மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். అది తీసి దీంట్లో మలిచి పెట్టారు ఈ పేపర్లో. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் முன்னாள் அறங்காவலரோ திருப்பதி கோவிலில் சூடம் ஏற்றி சத்தியம் செய்து பரபரப்பை ஏற்படுத்தினார். నేను తప్పు చేసి ఉంటే నేను నా కుటుంబము సర్వనాశనమైపోవాలని ఏటిలో నేను ఏ రకమైనటువంటి తప్పులు జరిగి ఉన్నా సర్వనాశనమైపోవాలని ఆ దేవదేవుణ్ణి ప్రార్థిస్తున్నా. గోవిందా గోవిందా. ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்ட பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு, குட்கா போன்றவை கலக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இது எந்த விதத்திலும் உண்மையல்ல. ஒருவேளை உண்மையாக இருந்தால் என் குடும்பமே நாசமாய் போகட்டும் என்று ஏழுமலையான் சந்நிதியில் வைத்து அவர் சத்தியம் செய்திருக்கிறார். அதோடு குட்கா கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட பத்மா தங்கியிருக்கும் கொல்லக்குடேம் கிராமத்திற்கும் திருப்பதி தேவஸ்தான குழுவினர் நேரில் செல்ல இருக்கின்றனர்.